என்ன? ம், 2 பிளேட்டோட வர? ம், இங்க யார் கூட வந்திருக்க? அது வந்து மாமா, சிங்கம் சிங்கிளா தான் இருக்கும் மாமா. அதே மாதிரி சிங்கம் கொஞ்சம் அதிகமா தானே சாப்பிடும். அதனாலதான் மாமா 2 பிளேட் வாங்கினேன். ஓஹோ, அப்போ 2 பிளேட்டும் நீ தான் சாப்பிட போறியா? ஆ ஆ ஆ இன்னும் 2 பிளேட் கூட நான் வாங்கி சாப்பிடுவேன். ஏன், உங்களுக்கு ஏதாவது அப்ஜெக்ஷன் இருக்கா மாமா? ஐயோ, ச்சே. பூமி எங்க? பூமி, ஐயோ, என்னாச்சு சாரதா? பசிக்குதா? மயக்கம் வருதா? நீங்க சாப்பிடுங்க. என்ன உஷங்கற? என்னாச்சு? நீங்க சாப்பிடுங்களே. ம், ஓஹோ, இப்படி எங்க 2 பேரையும் நீங்க கண்காணிக்கிறீங்களா? பெண்களை இந்த மாதிரி கண்காணிக்கிறதெல்லாம் எவ்வளவு பெரிய குற்றம் தெரியுமா மாமா? ம், அதெல்லாம் நான் அப்புறமா தெரிஞ்சுக்கிறேன். நீங்க 2 பேரும் முதல்ல வெளியே எங்க போனீங்கன்னு அத சொல்லுங்க. அது வந்து அத்தைக்கு தூக்கமே வரலன்னு சொன்னாங்க. தாலாட்டு பாடுற மாதிரி சும்மா அப்படியே வெளியில கூட்டிட்டு போன மாமா. ஷட் அப். எங்க அம்மா என்ன சின்ன குழந்தையா? வெளியே கூட்டு போயிட்டு ரோன்னு தாலாட்டு பாடுறதுக்கு? அது வந்து மாமா, வீட்ல கொஞ்சம் கொசு அதிகமா இருக்குல்ல மாமா, அதனாலதான் மாமா வெளியில போனேன். வெளியே இன்னும் அதிகமா தானே இருக்கும். நான் பாடுற பாட கேட்டா அதுங்க செத்துரும் இல்ல மாமா. ஓ, எனக்கு தெரியும். நீ வாய் மூடு. நீ இந்த மாதிரி ஏதாவது சமாளிச்சு பேசி என்கிட்ட தப்பிக்க பாப்பன்னு தெரியும். நான் எங்க அம்மா கிட்ட கேட்டுக்கிறேன். அப்ப நீ என்கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறேன்னு நான் அப்ப பாக்குறேன். அது வரைக்கும் நிறைய டைம் இருக்கு மாமா. முதல்ல நீங்க நல்லா சாப்பிடுங்க மாமா. ஏய், சரி, அவங்க அப்பாவுக்கு பிண்டம் வைக்க கூடாதுன்னா அப்படின்னு யார் சொன்னாங்க உனக்கு? யாரோ சொன்னா நான் எதுக்கு தடுக்க போறேன்னா? ஏன் புருஷன் தான் சொன்னாருனா? அம்மாடி, அந்த கேபி கனவுல எல்லாம் வரல. மீரா ரூம்குள்ளதான் வந்திருப்பான், உயிரோட தான் இருக்கான். பூமி மீராவை ஏமாத்தி இருப்பான்னு என்னென்னமோ சொன்ன. அத நிரூபிச்சு காட்டுறேன்னு சொன்ன. இப்ப என்னாச்சு? அவ்வளோ தீவிரமா யோசிச்சிட்டு இருக்க? அதான் சித்தி, இப்ப கூட அந்த கேபி உயிரோட தான் இருக்காங்கறத நான் நம்புறேன். ஆரம்பத்துல இருந்து அதை தானே சொல்லிட்டு இருக்க. ஆனா மீராவை ஏமாத்துறதுக்காக நான் இருக்கிற இந்த வீட்ல கால் வைக்கிறதுக்கு அவனுக்கு அவ்வளவு தைரியம் வந்துருச்சான்னு யோசிக்கிறேன். இதுவும் பாயிண்ட் தாம்மா. உண்மையிலேயே அவன் உயிரோட இருந்தா இந்த வீட்ல காலை வச்சு திரும்ப அவன் உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்திக்குவானா? அப்படிதானே? அப்படிதானேம்மா? இந்த பாயிண்ட்ல தான் நான் ஸ்டக்கா நிக்கிறேன். நமக்கு இன்னும் கொஞ்சம் கூட கிளாரிட்டியா தெரியணும்னா நாம முதல்ல போய் மீரா ரூமை செக் பண்ணணும். எப்படி? வா. ம், சரி வா. மீரா, அண்ணே, மீரா, நீ கவலைப்படுறத பார்த்தா என் மனசே வெடிக்கிற மாதிரி இருக்கு. என் மனசு ஒட்ட முடியாத அளவுக்கு நொறுங்கி கிடக்குமா? என்ன பண்றது அண்ணே? என் தலையெழுத்து இப்படி அமைஞ்சிருச்சு.
அழாத மீரா, அழாத. ஆ அ, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? உன்னோட கனவால ஒரு விஷயம் ப்ரூவ் ஆயிடுச்சு. அந்த சாரதாவை விட உன்னதான் கேபிக்கு ரொம்ப பிடிக்குங்கிறது ப்ரூவ் ஆயிடுச்சு. நிஜமாவா சொல்றீங்க அண்ணி? ஆ, அது எப்படி உறுதியா சொல்றீங்க? ஆ, அதாவது உன் மேல அதிகமா பாசம் இருக்கிறதுனால தானே உன்னோட கனவுல வந்திருக்காரு. அதுவே அந்த சாரதா மேல பாசம் இருந்திருந்தா சாரதா கனவுல தானே வந்திருப்பாரு. ககன் கையால பிண்டம் வைக்க சொல்லுன்னு சொல்லிருப்பாருல்ல. நிஜமாவா அண்ணி? இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் என் பாசம் அவருக்கு புரிஞ்சிருக்கு. புரியாம போயிடுமா என்ன? இறந்ததுக்கு அப்புறம் தான் உண்மையான அன்பை பத்தி அந்த ஆத்மாவுக்கு தெரியும்னு சொல்லுவாங்க. ஆ? ம், நான் இந்த கட்டில்ல படுத்து தூங்கிட்டு இருந்தேன் அண்ணி. ம். அப்ப ஆ, ஆ, சரி மீரா, அழாத அழாத. அப்பவே நீ சொன்னல கனவுல புறாலாம் வந்துச்சுன்னு. ஆமா அண்ணி, வந்துச்சு. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நான் இங்க இருந்து மறையறது நீ பாத்துட்டேனா அதுக்கப்புறம் சந்திக்கவே முடியாது. அதனால நீ கண்ணை மூடிக்கிட்டு நிம்மதியா சாமி கிட்ட வேண்டிக்கோ. நான் அப்படியே ஹாப்பியா மாயமா மறைச்சிடுவேன். சித்தி, ஆ? வா. ஆ, ஆ. சரி மீரா, அழாத விடுமா. உன்னை இப்படி பாக்குறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா? அழாத. இந்த மாதிரி டைம்ல தான் நீ ரொம்ப தைரியமா இருக்கணும். உனக்கு நாங்கெல்லாம் இருக்கோம்ல, உன் அண்ணன், நான், இதோ மருதாணி அத்தை கூட இருக்காங்க. ஆமாம்மா, நானும் இருக்கேன்ல, நீ எதுக்கும் கவலைப்படாத. தைரியமா இரு.